150 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சு, இருள மூழ்கி போச்சு. அவர் தந்தையிடம் பிதாவிடம் போய் சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கான அடுத்த கட்ட தலைவர் யார்? போப் பிரான்சிஸினுடைய மோதிரம் ஏன் எரிக்கப்படுது இல்லாட்டி உடைக்கப்படுது? அந்த மோதிரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அவருடைய சவப்பெட்டியை அவரே தேர்ந்தெடுத்திருக்காராம். அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? போப்பினுடைய அறை இனிமே யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு மூடப்படும். புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இந்த கத்ரினால்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு தனி ரூமில் போட்டு அடைச்சிருவாங்களாம். புதிய தேர்வு முறையாகட்டும், அடுத்த கட்டமாக வரக்கூடிய தலைவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்னென்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போப்பினுடைய அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கு. அதைத்தான் மொத்தமாக பேச போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். போப் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிமோனியாவில் பாதிக்கப்பட்ட அவர் தொடர்ச்சியாக 2-3 முறை அவர் இறந்து போகக்கூடிய நிலையில தான் இருந்தார். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற அந்த செய்தி, ஈஸ்டர் பெருநாளை சிறப்பாக கொண்டாடிவிட்டு எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிவிட்டு இரவு தூங்க போனவர் அதிகாலையில் 7:35 மணி அளவில் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை வாட்டிகன் சர்ச் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்த உடனே அப்படியே யாரும் நம்பிட மாட்டாங்க. டாக்டரை கூப்பிடுவாங்க, டாக்டர் இல்லைன்னு சொல்ல, டாக்டரை கூப்பிடுவாங்க. இறந்து போயிட்டாருன்னு அவர் சொன்னால் கூட திருச்சபை அதை நம்பாது. கமர்லிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போப்பினுடைய உதவியாளர், அவருக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர், ஒரு இயேசுவினுடைய சிலுவை பொருத்தப்பட்ட அந்த ஒரு மெட்டீரியலை எடுத்துகிட்டு வருவார். அதை எடுத்துகிட்டு அவருடைய ஃபோரட்டில் நெத்தியில் வைப்பார். வச்சு 3 முறை போப் பிரான்சிஸ் அவர்களுடைய பெயரை சொல்லுவார். சொன்னதற்கு பிறகும் அவரிடத்தில் எந்த அசைவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு உலகத்திற்கு அறிவிப்பாங்க கத்தோலிக்க திருச்சபை, போப் அவர்கள் மரணம் தழுவி விட்டார் அப்படிங்கிற செய்தி. சரி, இப்போ அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை உலகத்துக்கு அறிவிச்சிட்டாங்க. அடுத்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரைக்கும் நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான் ரொம்ப வித்தியாசமானது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியங்களை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. முதலாவதா, போப் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய ரூம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒத்த பொருள் கூட வெளியில் வராது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களோட தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான் அமைதியின் வழியில் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த போப் அவர்கள். அவருடைய அறையில் அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய வாசகங்கள்லேருந்து எல்லாமே அந்த ரூம் பூட்டப்படும். இதே மாதிரி 260க்கும் மேற்பட்ட போப்புகள் இருந்திருக்காங்க. மொத்தமாக பார்க்கும்போது இது வரைக்கும் 266 போப் இருந்திருக்காங்க. இதில் இவர் மட்டும்தான் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். 217 பேர் இட்டாலி நாட்டை சேர்ந்தவங்க. இவர் பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் இல்லாத ஒரு நபர். அர்ஜென்டினா நாட்டில் அதிகமான அளவில் யூதர்கள் இருப்பாங்க. இவர் யூதரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இட்டாலியினுடைய பாரம்பரியத்தில் இல்லாத ஒரு நபர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவது ரொம்ப அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இவருடைய லைஃப்பில் இருந்திருக்கு. இவருடைய சிறு வயதில் இருந்து இவருடைய லைஃப் ஜேர்னி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏழ்மையின் நிலையில் இருந்து வளர்ந்தவர் ஒரு பீரியடில் ஆயராகி, அதற்கு பிறகு கத்ரினாலாகி, அதற்கு பிறகு தான் போப் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். இந்த கமர்லிங்கோ அவர்கள் போப் இறந்து போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவருடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை முதல்ல எடுத்துருவார். இப்போ இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸினுடைய கையில் ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்க. அந்த மோதிரத்துக்கு மக்கள் எல்லாரும் முத்தம்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? பாட்ஷா படத்தில் வரக்கூடிய ரஜினிகாந்த் மாதிரி அவருடைய கைகளில் முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த மோதிரத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீனவர் ஒருவருடைய உருவம் அந்த இடத்துல இருக்குது. அதாவது அது பேதுருவா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரிவீல் பண்ணல. ஆனால் மீனவர் ஒருவருடைய புகைப்படமும் ஒரு மீனுடைய புகைப்படமும் அந்த இடத்துல இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மீன் அப்படிங்கிறது பாஸ்கா இரவு உணவின் போது இயேசுவுக்கு பரிமாறப்பட்ட ஒரு உணவு. அந்தனுடைய அடையாளமாக போப் பிரான்சிஸ் அவர்கள் அதை வச்சுருக்காரான்னு தெரியாது. பேதுருவுக்கு ரொம்ப பிடித்த உணவு அப்படிங்கிறதும் மீன் தான்.
ஸோ அந்த வகையில் வந்து பேதுருவினுடைய செல்லப்பிள்ளையாக தன்னை கருதுபவர் தான் இந்த போப்பாண்டவர். அவர் பேதுருவருடைய உருவத்தையே மீனவருடைய உருவத்தில் வரைஞ்சி வச்சுருக்காளா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தங்கம், வைரம் உள்ளிட்ட பொருட்களால் அது நிரப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய போப் அவர்களுடைய மோதிரமும் அவருடைய விரல்களில் இருந்து பிடுங்கப்பட்டு உடைக்கப்படும். எப்போ அவர் இறந்து போயிட்டாரு, இந்நேரம் அது உடைக்கப்பட்டிருக்கும். சரி, இதை ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இது ஒரு சடங்கு. இறந்து போன வீட்டில் வந்து சில சடங்குகள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாட்டிக்கனுடைய சடங்குங்கிறது அவருடைய மோதிரத்தை உடைத்தெறிவது. சரி, போப் இறந்ததற்கு பிறகு அவருடைய அறை பூட்டப்படும், சொத்துக்கள் அபகரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நடைமுறை. அப்படின்னா அந்த போப்பாண்டவர் இருக்கக்கூடிய அந்த ரோமில் ஏகப்பட்ட அறைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ தான் 266வது போப் வந்திருக்காரு அப்படின்னா 600க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்குது, போப்பாண்டவருக்கான அறைகளே. அப்போது அவ்வளோ அறைகளும் காலியாக தான் இருக்கும். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட போப்பினுடைய அறைகள் எல்லாமே மூடப்பட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி போப்பினுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா சவப்பெட்டி தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சவப்பெட்டியை இவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு தான் இறக்குறதுக்கு முன்னாடியே. இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்கெல்லாம் 3 அடுக்குகளில் சவப்பெட்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னென்ன உலோகங்களால் அது நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய ஆணைப்படி சிவப்பு கலரில் அது இருக்கணும். அதே நேரத்தில் துத்தநாகத்தால் செய்யப்பட்ட பிளேட்டாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய விருப்பமாக சொல்கிறாங்க. ஜிங்க் இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததற்கு பிறகு இந்த உடலை எம்ஃபார்மிங் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை ரிவீல் பண்ணுறதுக்கு, ஆன்சர் ரிவீல் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்களை தேடணும். அந்த வகையில் போப் ஜான் 1958 63 வரைக்கும் போப்பாண்டவராக இருந்தவர். அவருடைய உடலை வாட்டிகனில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தி கல்லறையை வேற ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்தி வச்சாங்க நெறிப்படுத்த போது. அப்போது அவருடைய உடல் 2001 திறந்து பார்த்தப்போ அப்படியே இருந்ததா சொல்கிறாங்க. சிரித்த முகத்தோடு அவர் காணப்பட்டார். அவருடைய உடல் வந்து அழுகிய நிலையில் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பொதுமக்கள் சொல்லியிருக்கிறதா ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. அப்படின்னா நிச்சயமாக போப்பாண்டவர்களுடைய உடல் எம்ஃபார்மிங் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ எம்ஃபார்மிங் செய்வது சரியா தவறா அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்குள்ளே போக வேண்டாம். பட் தலைவர்களுடைய உடல் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டியது, பொக்கிஷமானது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வந்து இறந்தவர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுவார்கள் அப்படிங்கிறது. இயேசு கிறிஸ்து இறந்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போது மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவார் நமக்காக அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கத்தோலிக்க திருச்சபை. அப்போ போப்பாண்டவரும் உயிரோடு எழுந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும்னா அவருடைய உடலை பாதுகாக்கணும். ஸோ எம்ஃபார்மிங் செஞ்சு வைக்கிறது தான் முறை அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபை உலகத்துக்கு அறிவிக்காமலே அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறைமுகம். ரூம் ஆஃப் டியர்ஸ் அடுத்த கட்டமாக இந்த இடத்த நோக்கி தான் நகர்றாங்க. 12 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்த இந்த போப்பாண்டவர் இப்போ இறந்து போயிட்டார். அடுத்த போப் யார் அப்படிங்கிற கேள்வி. இந்த ரேஸில் இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் சியன் பேட்ரிக் ஓமாலி, இன்னொருத்தர் ரேமண்ட் லியோ புருக். இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு சீனியர் ஏஜில் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே கட்சினாலாக இருந்தவங்க தான். இந்த கத்திரினாள்கள் தான் வந்து போப்பை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கட்சினாள்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த போப் இறந்து போன 15 to 20 நாளைக்குள்ளே இவங்க எல்லாரையும் தனி ரூமில் போட்டு அடைச்சிடுவாங்க. கட்சினாள்கள் எல்லாரையும், அவங்க யாரையும் வெளியில் விட மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக 138 பேர் இருக்காங்க. அதில் 120 பேர் வாக்களிப்பதற்கு தகுதியுடையவர்கள்ங்கிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 18 பேருக்கு தகுதி இல்லையான்னு கேட்டால் அவங்களுடைய ஏஜ் 80 வயதை தாண்டி இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஓட்டளிப்பதற்கான உரிமை கிடையாது. மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓட்டளிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்போது ஏஜ் அதிகமான இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த இடத்துல போப்பாண்டவராகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது 13வது நூற்றாண்டில் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரைக்கும் இந்த வேட்பாளர் தேர்வுங்கிறதே நடந்தது. போட்டியிடக்கூடிய போப்பாண்டவர்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா 3ல் 2% வாக்கு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா 51% வாக்குகளையாவது யாராவது வாங்கியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது தான் வாட்டிகன் சர்ச்சுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகைப்போக்கி இருக்கும்.
அந்த புகைப்போக்கியில் அவங்க வாக்குச்சீட்டில் மட்டும்தான் வாக்களிப்பாங்க. அவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கையெழுத்துலேயே இருக்கக்கூடாது, வேறு சில எழுத்துக்களை தான் எழுதணும். அதாவது என்னுடைய கையொப்பமே அதில் இருக்குது அப்படின்னு தெரியவே கூடாது. அந்த மாதிரி கோணல் கிறுக்கலாக எழுதுனா கூட ஓகே, பேர் மட்டும் புரிகிற மாதிரி இருக்கணும். இப்படி எழுதிடுவாங்க. எழுதுனதற்கு பிறகு அதை கவுண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தருடைய பேர் வந்து 3/2 பங்கு யார் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த போப்பு அப்படின்னு அறிவிப்பாங்க. சரி, இப்போ அந்த வாக்குச்சீட்டுகளில் 3/2 பகுதி ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்குச்சீட்டுகளை புகைப்போக்கியில் எரிப்பாங்க. அது கரும்புகையாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவாங்க. சரி, போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதையும் அறிவிப்பதற்கு அந்த வாக்குச்சீட்டுகள் தான் எரிக்கப்படும். அதிலிருந்து ஒயிட் கலரில் புகை வர்ற மாதிரி மக்களுக்கு அறிவிப்பாங்க. இதை பார்த்த உடனே ரோமில் இருக்கக்கூடிய இந்த இட்டாலியில் வாழக்கூடிய ரோம் மக்கள், கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த மக்கள் போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. 252 கார்டினால்கள் இருக்காங்க இப்போதைக்கு. அதில் ஏஜ் பாரானவங்க 80 வயசுக்கு மேலே பாரானவங்களே நூற்றுக்கணக்கான பேர். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. போப்பை தேர்வு செய்யக்கூடிய அந்த கான்க்ளேவ், அதுக்கு பேர் வந்து மாநாடு, போப் கான்க்ளேவ் அப்படின்னே வச்சுருப்பாங்க. சிஸ்டின் சாப்பல் அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சு தான் இந்த தேர்தல் வந்து நடத்தப்படும். இந்த போப்பை ரோமினுடைய மிக முக்கியமான இடத்துல இருந்து, மற்ற போப்புகளில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருந்து தனித்துவமாக வேற ஒரு இடத்துல அடக்கம் செய்கிறதா கத்தோலிக்க திருச்சபை பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது ஏன் அப்படின்னு தெரியல. புதிய போப்பை 4 இந்தியர்கள் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கர்டினால்கள் இருக்காங்கல்ல, அதில் இந்தியர்கள் 4 பேர் இருக்காங்களாம், 80 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ இந்தியர்களுக்கும் ஒரு போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியர் ஒருவர் போப்பாண்டவராக மாறுவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏஜ் வந்து 80 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இந்தியர் கூட அந்த இடத்துல இல்லைங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. 2022 தனது ராஜினாமா கடிதத்தை ஏற்கனவே போப்பு எழுதி வச்சிட்டதுனால புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்வதற்கான எந்த விதமான சட்ட சிக்கலும் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களும் இந்த போப்பாண்டவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருந்தும் இரங்கல் செய்தி போயிருக்கு. பிரசாத் சிக்னேச்சரும் ஆழ்ந்த இரங்கலை கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.